இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் ஏது வரனாலும் போன்ல கேட்க மாட்டியா? உன் கேபினுக்கு வர வச்சுதான் கேட்பியா? என்ன எதுக்கு என்ன கூப்பிட்ட? கேட்டுட்டே இருக்கல, அமைதியா இருக்க. ஹலோ ஹலோ, என்ன ரொம்ப துள்ளிட்டே போயிட்டு இருக்க? நான் எம்டி தெரியும்ல. மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீ இங்க ஒரு ஸ்டாஃப் தான். நான் கூப்பிட்டா எப்பனாலும் எங்கனாலும் வந்துதான் ஆகணும். அது தெரியாதா பேபி உனக்கு? இந்த போஸ்டிங்க வச்சுதானே என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே இது உன்கிட்ட இருந்து பறி போயிடும். அது வரைக்கும் ஆடு, எவ்வளவு ஆட முடியுமோ ஆடு. ஆட்டத்தை அடக்கதாண்டி உனக்கு எதிரா ஒருத்தி இறக்கி விட்டுருக்கேன், பார்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு ஈவினிங் குள்ளார என்ன நடக்குதுன்னு பாருடி. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கனவா இல்ல வேண்டுதலா? என்ன என்ன கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டா? அது என்னன்னு சொல்லி தோல, நான் கேட்டுட்டு என் கேபினுக்கு போகணும். சீக்கிரமா சொல்லி தோல. சேச்சே பேபிமா, உன்னை கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணுவேனாமா? உன்னை கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணா அது எப்படி எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்? அங்க 4 பேர் மத்தியில வச்சு இன்சல்ட் பண்ணாதான் எனக்கு அது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இங்க 4 செவத்துக்குள்ள சி இங்க இன்சல்ட் பண்ணால உன்னை கூப்பிடல, லந்து பண்ண கூப்பிட்டேன். என்ன பேபி புரியல? ஓ, உனக்கு இந்த பாஷெல்லாம் புரியாதுல்ல. லந்துனா உன்னை ஓட்டலான்னு பாக்குறேன். ஓட்டுறதும் புரியலையா? அட என்னம்மா நீ, எதுவுமே புரியல. நான் என்ன பண்ணேன்? உனக்கு கலாய்க்கலான்னு கூப்பிட்டேன். என்ன தாங்குது இடியட். சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டா? என்னத்துக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி தோல, கேட்டுட்டு நான் போறேன். எனக்கு அங்க எக்கச்சக்க வேலை இருக்கு. உன்ன மாதிரி வெட்டியா இருக்கேன்னு நினைச்சிட்டியா? எதுக்காக கூப்பிட்டேன்? பேபிமா பாத்தியா, நான் உன்னை எவ்வளவு அழகா பேபிமா பேபிமான்னு கூப்பிடுறேன். நீ என்ன ஏங்கிற சீங்கிற வாங்குற போங்கிற? என்ன இதெல்லாம்? ஐ எம் யுவர் எம்டிமா. எப்படி கூப்பிடணும் எம்டிய? எங்க இப்ப கூப்பிட்டு பார்க்கலாம். என்ன உனக்கு நான் மரியாதை கொடுப்பேனா? கொண்டவங்களை கூட நினைக்காத. உனக்கெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ காலில் கிடக்க செருப்பு தான். என் செருப்பை கூட என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்பெக்ட் கொடுத்து எடுத்து போடுவேன். ஆனா உன்னை ஒரு நாளும் ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மாட்டேன்டி. என்ன புரிஞ்சுதா உனக்கு? அப்படியா பேபிமா? அப்போ நீ எனக்கு ரெஸ்பெக்ட் தர மாட்டேன் அப்படிதானே? சரி, இப்ப உன்னை நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க வச்சுட்டேனா என்ன பேபி பண்ணுவேன்? நீ தலை கீழே நீ தண்ணி குடிச்சாலும் உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மாட்டேன்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு சீப்பஸ்ட் பர்சன். உனக்கு நான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பேனா? கனவு காணாத. கூல் பேபி கூல். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சரி, நீ எனக்கு ரெஸ்பெக்ட் தர வேணாம். ஆனா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. ஆன்டி அதாம்மா என் மாமியாரு கீதா ஆன்டி. உனக்கு ஆன்டி, எனக்கு மாமியார். அவங்க உன் ஷேர்ஸ கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. எப்படி வசதி? வாட்? அது எப்படி என்னோட ஷேர்ஸ ஆன்டி கேன்சல் பண்ண முடியும்? ஏ இடியட். ஃபர்ஸ்ட் உனக்கு கம்பெனி பத்தின ப்ராசஸ் எல்லாம் தெரியுமா தெரியாதா? பேபிமா ஆமா, எனக்கு கம்பெனி பத்தினது சில விஷயங்கள் தெரியாதுதான். ஏன்னா நான் இப்பதான் புதுசு இல்ல, அதனால நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். பட் நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சே, நீங்க எப்படி இத மறந்தீங்க? புரியல? நீ ஷேர்ஸ்ல ஃபைன் போடுறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, இதுதான் அக்ரிமெண்ட்னு 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த 25 பாயிண்ட்ஸை மேடம் படிச்சிங்களா? என்ன பேபி படிக்கலாம்? அதுல 21st பாயிண்ட் என்ன தெரியுமா? எனக்கு எப்ப பிடிக்கலனாலும் உன் ஷேரை நான் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலான்னு. ஆஸ் அ ப்ரொப்ரைட்டரா, சாரி ஐ ஆம் நாட் அ ப்ரொப்ரைட்டர், கீதா ஆண்டி என் அத்தை, அதாவது என் மாமியார், அவங்க தானே இப்போதைக்கு ப்ரொப்ரைட்டர். அவங்க உன் ஷேர்ஸை எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், தெரியும்ல? ஏய் என்ன என்னை பற்றி ஆண்டி கிட்ட இல்லாத பிள்ளாத சொல்லி சூஸ் பண்ணி விடுறியா? சி உனக்கு இதான் வேலையா? ஓ, இதெல்லாம் பண்ணிதான் என்ன இந்த ஆஃபீஸ் வந்து வெளியே இருக்க ட்ரை பண்ற அப்படிதானே? பேபிமா நான் ட்ரஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை, நீ தான் ஆன்டி கிட்ட ட்ரஸ்ட் ஆயிருக்க. புரியல? ஆமா, ரீசெண்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கையில எடுத்தல, அது எப்போ எடுத்தீங்கன்னு மேடம்க்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ஜஸ்ட் 9 months தான் ஆகுது. என்ன இப்போ அதுக்கு என்ன? பேபிமா அந்த ப்ராஜெக்டை நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன பார்க்குற? நான் வந்து 3 days தான் ஆகுது. நீ ஒரு 1 week-ஆ அந்த ப்ராஜெக்ட் பக்கமே போகாமல் இருந்திருக்கேன். எனக்கு முந்தா நேற்று தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெண்டிங்கில் இருக்கேன்னு சுரேஷ் சார் எடுத்துகிட்டு வந்து இதை கொடுத்தாரு. என்ன ஏதுன்னு பார்த்தேன், ஃபினிஷ் பண்ணியும் கொடுத்துட்டேன். இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங்கில் இருக்கு. நீ இவ்வளோ நாளாக ப்ராஜெக்ட் பண்ணுறேன்ற பேர்லாம் ஷாம் கூட லூட்டி அடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அது முடியலங்கிறதுனால
இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ங்கற பேர்ல உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்க. ஏய் நீ பாத்தியா நான் ப்ராஜெக்ட் பண்றேன்ற பேர்ல லூட் அடிச்சது நீ பாத்தியா? தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன். ஐயோ பேபிமா இத நான் சொல்லல ஆன்ட்டி, நம்ம ப்ரொப்ரைட்டர் அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. நான் போய் அப்படி ஒரு தீப்பொறியை போட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை உன்கிட்ட இருந்த ஷேர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி உன்னை வெளியில அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்ப சொல்லு, எனக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? நான் இப்ப போய் தீப்பொறியை போடவா வேணாவா? நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தா கொஞ்சம் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ கொடுக்கலனா யோசிக்கவே மாட்டேன், போய் பொரிய தட்டி விட்டுட்டு வந்துடுவேன். என்ன பேபிமா? இவன் எப்படிதான் இவன் எல்லாத்தையும் இப்படி பண்றான்னு தெரியல. நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சி என்னையே சுத்தி சுத்தி எனக்கு காலை வாரிட்டு இருக்கா இவள. ஷைலு, இப்ப இவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தவிர வேற வழியே கிடையாது. நம்ம போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகணும்னா இவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். அதான் இவ இன்னைக்கு ஈவினிங்கோடவே இந்த ஆஃபீஸ் விட்டு போயிடுவாளே, அப்புறம் என்ன? இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு நம்ம ஆட்டம் தானே, நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டியதுதான். இப்ப இவளுக்கு மரியாதையை கொடுத்து தொலைவோம். வேற வேற என்ன பண்ணி தொலைய? நம்ம தலையெழுத்து. சொல்லுங்க மேடம், எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க? பேபிமா என்ன 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 சொல்ல பேபிமா? என் காதல விழல பேபிமா, மறுபடியும் சொல்லுங்க. சரி இவள மேடம் சொல்லுங்க மேடம், இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். சூப்பர், என்ன இங்க நடக்குது? அட வாங்க ஷாம் சார். அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஷைலு மேடம்க்கு கொஞ்சம் பாடம் எடுக்க வேண்டியது, அதான் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப அவங்க தெளிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க சார். ஷாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஷாம். என்ன 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 ஷைலு சொன்னீங்க? சொல்லு பேபி. ஒன்றும் இல்லை, நான் ஷாம் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ராஜெக்ட் விஷயமா தான், வேற எதுவும் கிடையாது. ஷைலு சாரி, இப்போ நான் கொஞ்சம் பிஸி. இது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசலாம், ஓகேவா? எனக்கு இப்போ இங்க முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறமா வந்து பேசுறேன். இப்போ நீங்க உங்க கேபினுக்கு போங்க மேடம், போங்க. இல்ல ஷாம், நான் உங்ககிட்ட. எம்டி மேடம். சொல்லுங்க சார். என்ன என்ன வச்சிருக்கீங்க எம்டி மேடம்க்கு? நிறைய வச்சிருக்கேன், கொடுக்கணும். அவளை கொஞ்சம் வெளியில அனுப்பேன், நிறைய கொடுப்பேன். ஷாம் சார், நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறத இப்படியே கொடுங்க, ஷைலு மேடம் பார்க்கட்டுமே. ஜிஜி எனக்கு வெக்கமா இருக்குடி, அது எப்படி? அவளை பார்த்து வச்சல கொடுக்க முடியாது, அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு சீக்கிரட்டா கொடுக்கணும். என்ன நடக்குதுங்க? என்ன ரெண்டு கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க? ஐயோ ஷாம், அது சரி, இன்னைக்கு ஈவினிங் இவ ஓட போறான். அப்புறம் ஷாம் எனக்கு தான், இந்த ஆஃபர்ஸ் தான் எனக்கு தான். நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும், நடக்க வைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருடி. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறானா நீனு? பாரு, பொறுத்து இருந்து போறடி, நான் என்ன பண்றேன்னு. ஆமா, இங்கே ஃபயர் ஆகிற மாதிரி ஸ்மெல் வரலாம். அது வரலன்னா தெரிய ஆச்சரியம், அது வந்தாதான் நல்லது. சரி பள்ளியா நிக்கிறேன், கிட்ட வருது. ஷாம் சார், இது ஆஃபீஸ் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் மறக்கல. டைம் பார்த்தல, இது டீ டைம். டீ டைம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்மளோட பர்சனல் டைம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். பேபிமா, நீங்க உங்க கேபின் போலாம். இங்க எனக்கும் ஷாம் சாருக்கும் ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு. ஸோ நீங்க உங்க கேபினுக்கு போறீங்களா? கெட் அவுட். போறேன், போய் தொலைகிறேன். கேட்கல, சரியாவே கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. ஓகே மேடம், நான் என் கேபினுக்கு போறேன் மேடம். போதுமா மேடம்? போடா, எத்தனை மேடம்? என்ன யமுனா மேடம் ரொம்ப தாக்கிருக்கீங்க போல இருக்கேன், அதான் மேடமா கொட்டுது. இல்லடி, ரொம்ப போட்டு தாக்குற போல இருக்கே அவள. என்ன ரொம்ப ரிவெஞ்ச் எடுக்கிறியோ? சேச்சா, அப்படிலாம் இல்ல. இது பேரு ரிவெஞ்ச்லாம் இல்ல. ஆஃபீஸ்ல இருந்தா ஒழுங்கா வேலை பார்க்கணும். அவங்க வேலை பார்க்க மாட்டேன், ஷாம் பின்னாடி தான் சுத்துவேன்னா அதை எப்படி நான் விட முடியும்? அதான் என் ஷாம் பின்னாடி நான் தான் சுத்தணும். நானே வேலை பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவ என்ன உன் பின்னாடி சுத்தணும்ன்றா? அதுக்குதான் கொஞ்சம் வாழை ஓட்ட நறுக்கலாமேன்னு நினைச்சேன், அதை நறுக்கிட்டேன். எப்படி? சூப்பர்டி, யமுனாவை கொக்கானா? சரி. என்ன பண்ற? இது ஆஃபீஸ் தானே, விடுடா. அதெல்லாம் ஆபீஸ்னு எனக்கு தெரியுது, என் மனசுக்கு தெரிய மாட்டேதுடி. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அப்படியே திரும்பி அந்த பக்கம் பாரு. இந்த பக்கம்? அடி, எனக்கு பின்னாடி பக்கம் பாருடி. ஓ, இதுதான் மேட்டரா? அவ இந்த வேலை தான் பாப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படி பார்க்கும்போது நான் இந்த வேலை பார்க்கலன்னா எப்படிடி? அதான் ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அப்பா உடவுல சும்மா கேக்குறடி. ஐயோ டேய் ஷாம், என்கிட்ட எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவகிட்ட இருக்கானே. எனக்கு இதை பார்க்க போய் தெரிஞ்சா வருது. என்னால முடியல. டேய் ஏன்டா இப்படி பண்ணி தொலைறா? டேய் ஃப்ராடு, இதெல்லாம் சீரியஸா சொல்றியா இல்ல அவ எட்டி பாக்குறான்னு சொல்றியா? அவ எட்டி பாக்குறானா? நான் வேற ஒண்ணே பண்ண வேண்டி, இதெல்லாம் அடி மனசுல இருந்து வருதுடி. இப்ப அவளே தெரிச்சு ஓட போறா பாரு.
அந்த மாதிரி ஒரு மேட்டர் பண்ண போறேன். ஃப்ராடு எதுவும் பண்ணி வச்சிடாத. இது ஆஃபீஸ், மைண்ட்ல வச்சுக்க. வேண்டாம், சொன்னா கேளு. அவன் நீ இதுக்கே காண்டா இருப்பான். இதை பார்த்ததுக்கே அவ கண்டிப்பா காண்டா இருப்பான். அவளே போயிடுவான். வேற எதுவும் பொண்ணு பண்ணி வச்சிடாதடா. பார்க்கட்டும் ஓ மாமன் பார்க்கட்டும் மேட்டினிஷன் நம்ம படத்தை மாமன் பார்க்கட்டும் ஏரோ சாப்பு தழுவது தழுவது மறைந்திருந்து பார்க்கும் மர்மமல்ல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஐயோ ஷைலு, இது நீ பார்க்கணுமா? போய் தோலடி இங்க இருந்து. டேய் டார்லிங், அவ ஓடியே போயிட்டான். அவ நீ பண்ணதை பார்த்து தெரிச்சு ஓடி போயிட்டான். சரி சரி சார், என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க, அதான் அவ போயிட்டால. அவ போனா என்னடி, அவளுக்கு அதில் பிடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல. ஏய், please டி. டேய் என்னடா? டேய் டார்லிங் விட்டு, இங்க யாராவது வர போறாங்க, விடுடா. இதெல்லாம் யாருமே வர மாட்டாங்கடி. ஏன்னா இப்போ டீ டைம். ஸோ இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க. நீயும் நானும் மட்டும்தான்டி. டேய் டார்லிங், என்னடா? இல்ல என்ன இங்க நடக்குது? பெரிய சம்பவமே நடத்தலான்னு பாக்குறேன். ஆனா நீ இதை விட மாட்டீங்க. நீ மட்டும் அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கேன், பெரிய சம்பவமா நடத்திட வேண்டி. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ பொறுக்கி உனக்கு அடிச்சிடும் பாத்துக்க. மூஞ்சி பாரு, நீ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அடியே, நீ கடிடி. நீ கடிக்கிறதுக்காக தானேடி நான் தான் கடின்னு தானே சொல்றேன். கடிக்கதான் மாட்டியே. போடா. போக மாட்டேன்டி. அடியே, இளவின் மொழியை பிடித்து பிடித்து பாலில் நனைத்து கன்னங்கள் செய்து விட்டார் உலக மலர்கள் பறித்து பறித்து இரண்டு பந்துகள் அமைத்து அமைத்து பெண்ணை சமைத்து விட்டார் அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா அது தொடவா உன் அடைக்கு விடுதலை தரவா அவசரம் கூடாது அனுமதி தரும் என்ன இன்னும் சக்தி ஆளை காணும்? இப்போ சீக்கிரம் தானே வருவாங்க. இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆகுது ஆளை காணும்? சக்தி கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இதுக்கே பாப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப எனக்கு கல்யாணம் வேணும்னு நான் கேட்டேனா என்ன? அது சரி, நான் கேட்கலனாலும் அவங்க பண்ணி வைக்க வேண்டியது அவங்க கடமை இல்ல. அதுக்குதான் அவங்க இப்படி எடுத்துப்பாங்களோ? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆமா, எனக்கு இந்த நிலைமைனா அப்ப நிவிக்கு என்ன? நிவிக்காவது ஃபோன் பண்ணலாமா? முதல்ல சக்தி வரட்டும். சக்தி கிட்ட பேசிட்டு அப்புறமா நிவிக்கு கால் பண்ணுவோம். சக்தி கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க, உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு படன்னு இருக்கேன். சக்தி எங்கங்க இருக்கீங்க? நீ சொல்லும் எவ்வளவு டென்ஷனா இருக்கா? ஒருவேளை மாமனார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரோ? அப்படிதான் நினைக்கிறேன். மாமனார் விஷயத்த சொன்னதுனாலதான் என் பொண்ணாட்டி இவ்வளவு டென்ஷனா இருக்காளே. சரி, என்னதான் சொல்றாங்க நம்மளும் கேட்போமே. ஐயோ சக்தி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எனக்கு பயத்துல நெஞ்சு வலியே வந்துட போல இருக்கு. வாங்க சக்தி. ஐயோ, என் செல்ல குட்டிக்கு நெஞ்சு வலியா? அதெல்லாம் வரக்கூடாதுடி. இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலடி. கல்யாணம் ஆகணும், ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அடுத்தடுத்து நிறைய நைட்டுங்க இருக்குடி. அதுக்குள்ளவா? இந்த மாறேண்டி. சக்தி வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. ஏங்க இவ்வளவு லேட்டு? என்னடி, எதுக்கு இவ்வளவு பதட்டம்? ஐயோ சக்தி, விஷயத்தை கேள்விப்பட்டீங்க, நீங்களே பதட்டம் ஆயிடுவீங்க. அப்படி என்ன விஷயம்? சரி சொல்லு, என்ன விஷயம்? என்ன விஷயம் தெரியுமா? எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க அப்பாவும் அம்மாவும். உங்க அப்பா அம்மானா நிவியோட அப்பா அம்மா அதானே? ஆமா ஆமா, அவங்களே தான். ஆமா, இன்னைக்கு காலையில அப்பா கால் பண்ணாரு. அட, சந்தோஷமான விஷயம். இதுக்கு எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க? என் மாமனார் உனக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கு நம்ம கொண்டாடணும்டி. இப்படி எல்லாம் மூஞ்சி வச்சிருக்க கூடாது. ஐயோ சக்தி, நீங்க வேற ஒண்ணு. அப்பா கால் பண்ணாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அவர் சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டு நான் கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல. சரி சரி, அப்படி என்ன விஷயம் சொன்னாரு மாமனாரு? என்ன, எதுனா குண்டு போட்டாரா என்ன? சக்தி, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் உண்மை அதுதான். என் தலையில பெரிய குண்டா எடுத்து போட்டுட்டாரு தெரியுமா? சரிடி, நீ எனக்கு புதிர் போறதை விட்டு அவர் போட்ட குண்டு என்னன்றத சொல்லு. சக்தி, அப்பா காலையில கால் பண்ணி என்ன தெரியுமா சொன்னாரு? இனியா,
இதுதாண்டி வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். விஷயம் என்னன்னு சொல்லுடி. சரி சரி, இன்னைக்கு அப்பா கால் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் 5 மணி போல அங்க வீட்டுக்கு வர சொன்னாரு. அது இது அதை விட சந்தோஷமான விஷயமாச்சு. ஏண்டி அடுத்தடுத்து சந்தோஷமான விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மூஞ்ச பாரு இப்படி வச்சுட்டு இருக்கேன். எதுக்குடி இந்த சோக கீதம்? ஐயோ சக்தி, முழுசா விஷயத்தை கேளுங்க. கேட்டுட்டு அப்புறமா சோக கீதம் வாசிக்கலாமா இல்ல சந்தோஷ கீதம் வாசிக்கலாமான்னு சொல்லுங்க. சரி சரி, கூல் கூல், விஷயத்த சொல்லுமா. ஈவினிங் வீட்டுக்கு வர சொன்னாருல்ல, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நாளைக்கு அங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். உங்க வீட்டுல ஃபங்க்ஷனா? இனி என்னடி ஃபங்க்ஷனு? ஓ, என் குட்டி குழந்தையா? என்னடி ஏதோ குட் நியூஸா? என் குட்டி குழந்தையா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளா என்ன? ஐயோ சக்தி, அவ ஏஜ் அட்டன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. இனி புதுசா அட்டன் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் இல்லைங்க. அப்ப வேற என்னதாம்மா? சொல்ற விஷயத்த சக்சஸ் இருக்குன்னு சொல்லலாமா? என்னால தாங்க முடியல. விஷயத்த சீக்கிரம் சொல்லுடி. என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா? எனக்கு நிவிக்கும் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாமா. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாமா. ஒரே வீட்டுல அண்ணன் தம்பிங்களாமா. அண்ணன் தம்பிங்க கட்டுனா அக்கா தங்கச்சிகளை தான் கட்டுவானுங்களாமா. அதனால என்னி நிவியும் பொண்ணு பார்க்க அந்த குர்ரு முட்டை அண்ணன் தம்பிங்க வரானுங்களாமா. ஓ அப்படியா? ஐயோ சக்தி, இப்ப நான் சொன்ன விஷயத்தை கேட்டு நீங்க ஷாக் ஆகணும். அட ஆமால, இப்ப ஆயிரம் பாரு. என்னது? நீ இனியாவ பொண்ணு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரானுங்களா? பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்குன்னு? அட கடவுளே! ஆமாமா, ரொம்ப ஷாக்கா இருக்குமா? ஆமா, என்ன உங்க அப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு? அதான் சக்தி, எனக்கும் தெரியல. எனக்கு பயமா இருக்குங்க. இப்ப என்ன பண்றது? எங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க அந்த அண்ணன் தம்பிங்க வரானுங்கல்ல, அந்த இடத்துல நீங்களும் நிறைய வந்துங்க. நீங்க வந்து அப்பா கிட்ட பேசுங்க சக்தி, ப்ளீஸ். ஐயோ, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னால வர முடியாது. என்ன சக்தி எப்படி சொல்றீங்க? வர முடியாதா? நீங்க வரலனா அந்த மாப்பிள்ளைங்க பார்த்துட்டு பிடிச்சிருக்கு சொல்றானுங்களா? சொன்னா சொல்லட்டும், பாத்துக்கலாம். ஐயோ சக்தி, பாத்துக்கலாம்னா எப்படி? என்ன இவனுங்க பொண்ணு பக்கத்துல வரானுங்க, வந்து உனக்கு அவங்கள பார்த்துட்டு போகட்டும். அவனுங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லட்டுமே. கல்யாணத்தை பார்த்துப்போம். அவனுங்க 2 பேரையும் நாங்க போட்டு தள்ளிடுறோம், கவலையப்படாது. அப்படி சொல்றீங்களா? இப்போ நாளைக்கு வரவனுங்க எங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானுங்கன்னா எங்களுக்கு பயமா இருக்குங்க. நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஆகிறத நீ பார்க்க தானே போறேன். அவனுங்க மட்டும் பிடிச்சிருக்குன்னு அவனுங்க வாயால சொல்லட்டும். என்ன நடக்குதுன்னு பாரு. சக்தி, நீங்க ரொம்ப கோபமா இருக்காதீங்க. எனக்கு பயமா இருக்கு நீங்க கோவப்படுறது. நீங்க எதுவும் அவனுங்களை பண்ணிடாதீங்க. அவனுங்க பாவம் ஏதோ பொழைச்சு போட்டோம், விட்டுருங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல, அது எப்படி அவனுங்க எப்படி நம்ம சும்மா விட முடியும்? அவனுங்க மட்டும் வந்து இனியா செல்லத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். அப்புறம் நடக்கிறதே வேற, பார்த்துக்கிட்டே இரு. என்ன சக்தி, என்ன பண்றதா ஐடியால இருக்கீங்க? என்னன்னா அவனுங்க மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். எப்படி வந்து நின்னு வேடிக்கை பார்க்கறேன்னு மட்டும் பாரு. சக்தி, வேடிக்கை பாப்பீங்களா? வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா என்னன்னு கேட்பமா. ஓ, அப்படி சொன்னீங்களா? எனக்கு கூட கொஞ்ச நேரத்துல பயம் வந்துருச்சு. அப்ப சக்தி, நீங்க நாளைக்கு வர மாட்டீங்களா? ஆமாமா, எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குமா. அதை விட்டுட்டு இதுக்கு என்னால வர முடியாது. நீ கவலைப்படாத, அவனுங்க வந்து பார்த்து வச்சுக்க. மேபி அண்ணங்காரன் நல்லா கூட இருக்கலாம், அழகா கூட இருக்கலாம், கலரா கூட இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்மார்ட்டா கூட இருக்கலாம். பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ கூட அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எது பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா? அது சும்மா உள்ளாக்கி, சும்மா உங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுல, அதுக்காக சும்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓகேவா? ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன். சரி, எதுக்கடி ஃபீல் பண்ற? ஃபீல் பண்ணாத. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு, பார்த்துட்டு மொத்தமா சேர்த்து ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபீல் பண்ணாத. நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமா? சக்தி, விளையாடாதீங்க. இனியா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. நான் சொன்னதை மட்டும் செய், மத்தது நான் பாத்துக்கிறேன். ஓகேவாடி? சரிங்க. அது கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்லேன்டி. ரொமான்ஸ் பண்ணும்போது சிரிக்கணும், இப்படி உம்முன்னா இருக்கக்கூடாது. சரிடி. ஒரு கண்ணில் போதை கொண்டு நீயும் பார்க்கிறாய், மேல் உதட்டை கீழ் உதட்டை அசைக்கிறாய். என்ன பண்றான் இந்த மலர்? அப்பவே வர சொன்ன, டைம் ஆகுது. இப்ப வந்தாதானே அவகிட்ட பேச முடியும். அவளை பேசி இந்த ஆஃபீஸ்ல இருந்து விரட்டி அடிக்க முடியும். இவன் என்ன பண்றானே தெரியல. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரல. எனக்கு டென்ஷன் ஆகுது. மலர் எங்க இருக்க? குயிக்கா வாயே. அந்த யமுனா என்னை என்ன நல்லா பேசிட்டான். நான் அவளை மேடம்னு கூப்பிட வச்சுட்டாளே,
அவ்வளவு இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த கொஞ்ச நேரத்துல இந்த ஆபீஸ விட்டே போயிடுவேடி. மலர வச்சு இந்த யமுனாவை இங்க இருந்து கழுத்தை பிடிச்சு தள்ளலாம், தள்ளுவேன். மலரதான் நல்லாவே கொம்பு சீவி விட்டுருக்கோமே. கண்டிப்பா மலர் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறான்னு இவ பார்க்க தானே போறா. எதிர்பாராததெல்லாம் இங்க நடக்க போகுது. யமுனா ரொம்ப ஆடுறடி, ஆடு. எவ்வளவு நேரத்துக்கு ஆட போற? ஆடு. அணைய போற விளக்குதான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் உன் கதை. நல்ல வேலை மலர் வந்துட்டா. மலர்